நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ பிரபு கொலை பண்ணிருப்பான்னு நினைக்கிறியா? அவன் நல்லவன். அவன் நல்லவன் தான் தெரியும். ஆனா கொலை செஞ்ச அந்த சில வினாடிகள் அவன் கெட்டவனா இருந்திருக்கான். நீயும் சாட்சிகளை நம்புற? எஸ், அதனாலதான் சாட்சிகளை முழுமையா நம்புறதுனாலதான் பிரபு செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்கணும்னு நினைக்கிறேன். வருத்தப்படுவ அபிராமி? நிச்சயமா. பிரபு என் மகன், அவனுக்கு தண்டனை கிடைக்கிறது எனக்கு வருத்தமான விஷயம்தான். உன்கிட்ட பேச முடியாது. கண்டிப்பா அபத்தமான பொய்ய பேச முடியாது. உனக்கு என்ன வேணும்? பிரபு ரேவதிய துரத்தி அடிக்கணும். அட்லீஸ்ட் இனி வர காலத்திலேயாவது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அவனுக்கு தெரியும். பேசி முடிச்சிட்டியா? ஓடி ஓடிங்கற. இத பாருங்க, உன் தலைமுடிய தர தரன்னு எடுத்துட்டு போய் கோயிலுக்கு வெளியே வச்சு அடிக்கிறதுக்கு முன்னாடி போயிடு. ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கோ, ரேவதி தான் பிரபுவோட மூச்சு காத்து. அவளை விலக்கி விட்டுட்டு பிரபு உயிரோடு இருக்க மாட்டான். பெயில் கிடைக்காது, பிரபுக்கு ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாதிரி நீயும் ஜோதியும் பேசிட்டு சுத்திட்டு இருக்கீங்களா? இது எல்லாத்துக்கும் ஒரு அடி விழும், மரண அடி. ஓ, தம்பி, உன்னை பார்க்க கெஸ்ட் வந்திருக்காங்க. தம்பி, உன் ஒய்ஃப் வந்திருக்காங்கப்பா. என்ன சொல்றது? யாரையும் பார்க்குற மனநிலையில நான் இல்லை சார். அப்படியே சொல்லிடுவா. தம்பி நல்லா தூங்கிட்டு இருக்காரு, எழுப்ப மனசு வரலமா. நான் காத்துட்டு இருக்கேன். எவ்வளவு நேரமா இருப்ப? விசிட்டர் டைம் முடிஞ்சிருமா? அது வரைக்கும் இருக்கேன். அம்மா, தம்பி தூங்கலமா. பெயில் கிடைக்காத மன வருத்தத்தில் இருக்கு. யாரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிருச்சு. நீ வருத்தப்பட வேணுதான் நான் சொல்லலமா. தெரியும். நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேம்மா. தம்பி, உன் ஒய்ஃபு காத்துக்கிட்டு இருக்காங்கப்பா. தயவு செஞ்சு வாப்பா. அவளை பார்க்க கஷ்டமா இருக்கு சார். உன்னை பார்க்காம இருக்கிறது அவங்களுக்கும் கஷ்டம்ப்பா. ஒரு நிமிஷம் உன் முகத்தை காட்டிட்டு போயேன். நேரம் கடந்துகிட்டு இருக்கு. இப்ப விட்டீங்கன்னா இனிமே அடுத்த வாரம் தான். 7 நாள் 7 வருஷம் மாதிரி வீட்டுல நீ இல்லாம தனியா இருக்கிற பொம்பளை புள்ளைய நீ நினைச்சு பாரு. கதவை திறந்து வைக்கிறேன், மனசு இருந்தா வா. வரேன்னு சொன்னாரா? வரணுமா? வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? நேரமாச்சு, நீ புறப்படுமா. ரேவதி, ரேவதி, ரேவதி. என்ன தண்டனை இது? இவ்வளவு நேரம் காக்க வச்சிட்டீங்க. இனி இப்படிதான். என் பெயில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு கன்விக்ட் ஆகி தண்டனை கிடைச்சா பார்க்கவா முடியும்? இப்ப இருந்தே பழகிக்க வேண்டியதுதான். உங்க பெயில் ஒரு தடவை தான் ரிஜெக்ட் ஆயிருக்கு. போதாதா?
கோர்ட் என்ன குற்றவாளி நம்புறதுக்கு இதை விட ஒரு உதாரணம் வேணுமா? மறுபடியும் பெயிலுக்கு அப்ளை பண்ணலாம். முதல் ஸ்டெப்லயே கீழே விழுந்துட்டமே ரேவதி. பிரபு, கோர்ட்டுக்கு சரியான சாட்சியும் ஆதாரமும் வேணும். நம்ம சைட்ல இருந்து அதை சரியா ப்ரொடியூஸ் பண்ணல. அடுத்த முறை நாம இந்த தப்பை சரி பண்ணோம். நமக்கு நேரம் சரியில்லைன்னு தான் தோணுது. வக்கீல், பணம், செல்வாக்கு இது எல்லாத்தையும் மீறி நம்ம கிட்ட உண்மை இருக்கு. யாரும் மதிக்காத உண்மையை வச்சு என்ன பண்றது? பிரபு, இந்த மாதிரி தைரியம் இல்லாம விரக்தியா தான் பேசுவீங்களா? தயவு செஞ்சு பேசாதீங்க, அமைதியாவே இருங்க. உங்களை பார்க்கணும்னு தான் வந்தேன், பார்த்துட்டு இருக்கேன். டைம் முடிஞ்சது, போயிடுறேன். ஐம் சாரி. இனி பேசல. நீ அப்செட் ஆகிற மாதிரி பேச மாட்டேன். இது வரைக்கும் பேசுனதுக்கு என்ன தண்டனை தரலாம்? உன் இஷ்டம். ரேவதி ஐ லவ் யூன்னு ஒரு 1000 தடவை சொல்லுங்க. 1000 தடவையா? சரி, 100 தடவை. எங்க எப்படி சொல்றது? என் காதல. ஏய், இது ஜெயில். காதல பேசக்கூடாதுன்னு எந்த சட்டமும் இல்ல. சார், ஏய், என்னம்மா? இவர் என் காதல ரகசியம் சொல்லணுமா? சொல்லாமா? தாராளமா சொல்லுங்க. I love you into 100. சொல்லிட்டேன். சார், என்னம்மா? நான் அவருக்கு ஒரு ரகசியம் சொல்லணும். சீக்கிரம் சொல்லுமா, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. தைரியமா இருங்க, நான் தோக்க மாட்டேன். உங்களை நிரபராதின்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். உண்மை ஜெயிக்கும். நீங்க வெளியே வருவீங்க. 100 தடவை ஐ லவ் யூ சொன்னதுக்கு 100 பிள்ளை பெத்து தருவேன். 100 உங்களை மாதிரி. ஐ லவ் யூ பிரபு. ஒரு தடவை தான் சொல்லியிருக்கேன். விடுதலையாகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிமிஷத்துக்கு நிமிஷம் 100 தடவை சொல்லுவேன். அம்மா, டைம் முடிஞ்சிருச்சுமா. இல்ல சார், இப்பதான் எங்க குட் டைம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜோதி, ஜூஸ் குடி. ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நீ சாப்பிடாம எங்கேயும் போகாம ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கியே, இத பாக்குறதுக்கு என்னால முடியல. என்ன தனியா விட்டுருங்க. எல்லாரும் ஒருத்தர் தனியா விட்டுட்டு போனா யாரும் எதையும் சாதிக்க முடியாது ஜோதி. எல்லாமே போன பிறகு என்னத்தை சாதிக்க முடியும்? ஜோதி, ரொம்ப நேசிக்கிறவங்களோட மரணமும் அதனால ஏற்பட்டிருக்கிற வலியும் நஷ்டமும் இந்த உலகத்துல உனக்கு மட்டும்தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறியே? எல்லா வீடுகள்லயும் ஒரு மரணம் மறக்க முடியாத ரணம் ஆயிருக்கு. யாரும் அதையே நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது இல்ல. எல்லாம் கடந்து போற விஷயங்கள் தான். கார்த்திக்கோட மரணமும் உன்னை கடந்து போகணும். எனக்கு வாழவே பிடிக்கல.
உன் மனசோட வேதனை இந்த ஜென்மத்துல தீராதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ சின்ன வயசு, வாழ வேண்டியவ. உன்னை நீயே நிரூபிச்சு காட்டி ஆகணும். கண்ணத்தோட போய் முகத்தை கழுவிட்டு வா. போ போ. இந்த ஜூஸ குடி. பரவாயில்ல. சொல்றேன்ல, குடி ஜோதி. உன் கவலையெல்லாம் தொடச்சி கழுவிட்டேன்னு நம்புறேன். இன்னையிலேருந்து நீ புது மனுஷி. என் கூட ஆபீஸ்க்கு வர. இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு. நாளைக்குன்னு எதையும் தள்ளி போடாத ப்ளீஸ். ஜோதி, இந்த நிமிஷம், இந்த சூழ்நிலை, இந்த டிஸ்கஷன் எதையும் நீயோ நானோ தீர்மானிக்கல. கடவுள் போட்ட திட்டத்தை நீயும் நானும் எக்ஸிக்யூட்டிவ் பண்றோம். இன்னைக்கு உன்னை ஆபீஸ்க்கு வான்னு கூப்பிடுறேன்னா அது கடவுளோட கமாண்ட். யூ மஸ்ட் obey. கம், லெட்ஸ் கோ. சொல்லுங்க நடராஜன். என்ன ப்ராப்ளம்? ஆல்ரெடி அப்ரூவ் ஆயிருக்குல்ல, அப்புறம் என்ன? யார் அப்ரூவல் ஸ்டேஜ்ல ஒர்க் பண்ணது? கார்த்திக் டெஸ்க்ல பேப்பரை தேடினீங்களா? ஆல் ரைட், நாங்க வரேன். Tell them I'm coming there. And Mrs. Karthik, ஜோதியும் என் கூட வராங்க. வணக்கம் மேடம். வணக்கம். நாங்க பேங்க் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம். நீங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கலாமே, இந்த வெயில்ல. மேடம், மிஸ்டர் கார்த்திக் இருந்தப்ப we are very sorry about மிஸ்டர் கார்த்திக். இங்க பேக்கேஜ் யூனிட் கட்டுறதுக்கு 25 crore சாங்ஷன் பண்ணி 2 months ஆகுது. எங்க கிட்ட மிஸ்டர் கார்த்திக் கொடுத்த பிரேக்கப் படி இங்க இன்னும் ஃபர்ஸ்ட் எர்த் ஒர்க் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா இன்னும் இங்க ஒரு செங்கல் கூட வந்து இறங்கல. ஆஃப்டர் 4 months பேக்கேஜ் யூனிட் ப்ரொடக்ஷனை இங்க ஸ்டார்ட் பண்ணலனா we are in trouble மேம். எனக்கும் புரியுது. இப்போ கூட எங்களால லோன் சாங்ஷனை வித்ட்ரா பண்ணிக்க முடியும். நீங்க எங்க மேல நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க. யூ ஆர் மிஸ்டேக்கன் மேம். இது பேங்க், எங்களுக்கும் ரூல்ஸ் இருக்கு. சார், இத்தனை வருஷமா நாங்க டை அப் பண்ணிருக்கிற எந்த பேங்கையும் ஏமாத்தினதில்ல. அது எங்களுக்கும் தெரியும் மேடம். உங்க ரெக்கார்ட்ஸ்லாம் கிளியரா இருந்ததால தான் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஆனா கார்த்திக் சார் இருந்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் வேகமா நடக்குங்கிற நம்பிக்கை இருந்தது. இப்போ நாங்க இருக்கோம் சார். மேடம், இது மட்டும் உங்க பிசினஸ் இல்ல. யூ ஹேவ் so many things. எல்லா நேரத்துலயும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது மேடம். இந்நேரத்துக்கு ஏன் எர்த் ஒர்க் நடக்கலன்னு நீங்க நாங்க கேட்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் ரிப்போர்ட் அனுப்பியிருக்கணும் மேடம். சாரி, உடனே அனுப்ப சொல்றேன். அடுத்து நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எப்ப முடிப்பீங்கன்னு பிளானிங் ரிப்போர்ட் வேணும் மேடம். ஆல் ரைட், அனுப்ப சொல்றேன். மிஷனரி எப்ப வரும், ப்ரொடக்ஷன் எப்ப ஸ்டார்ட் ஆகும், இது மாதிரி so many ரிப்போர்ட்ஸ் நீங்க அனுப்பணும். தெரியும், செய்ய சொல்றேன். யார மேடம்? புரியல. எங்களுக்கு தர வேண்டிய பேப்பர்ஸ்லாம் யார் அரேஞ்ச் பண்ணுவா? யார மேடம் நாங்க கேட்கணும்? சொல்றேன். அதை உடனே செய்யுங்க. ஒரு நாள் டைம் கொடுங்க. Sure, we can give more than one day ma'am. தேங்க்ஸ் சார். We'll see you soon மேடம். ஷூர். Thank you. ஜோதி, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த பிரச்சனையால இப்போ நம்ம கம்பெனியோட ரெப்யூட்டேஷன் அடிபடுது. இத சீக்கிரம் சரி பண்ணணும். யாராவது ஒருத்தர் உடனே கம்பெனியை டேக் ஓவர் பண்ணணும்.
யாரு யாரு யார் இருக்கா? நீங்க இருக்கிறப்போ இன்னொருத்தர் எதுக்கு? நோ, என்னால இவ்வளவு பிரஷரை தாங்க முடியாது. வேற ஆள் வேணும். யாரு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் பாப்பா மளிகை சாமான் வந்திருக்கு சார். பில் கொடுத்துறேன். ஆ ரேவதி வரேன் மாமா. மாமா உள்ள எடுத்துட்டு போமா. சார் பணம் அதான் அண்ணாச்சிட்ட பேசிட்டேனப்பா. அண்ணாச்சி எதுவும் சொல்லலையே சார். நான் பேசிட்டு தான்ப்பா வந்தேன். ஒரு ஃபோன் பண்ணி கேளு. சார் நானே ₹1 பேலன்ஸ் தான் வச்சிருக்கேன். நீங்கள் உங்கள் சிலேருந்து ஃபோன் பண்ணுங்க சார். இல்லை டாப்அப் பண்ணல, பேலன்ஸ் இருக்காது. இதில் பண்ணுங்க. அண்ணாச்சி அண்ணாச்சி சார் உங்கள் பேர் என்ன? வாசுதேவன். வாசுதேவன் சார் வீட்டில் எல்லா பொருளையும் இறக்கிட்டேன். பில் தொகை தரல. உங்ககிட்ட பேசி தரமே. சரி அண்ணாச்சி. சரி. லைனில் இருக்காரு. கொடு அண்ணாச்சி. 4 நாளில் தந்துடுறேன் அண்ணாச்சி. தாமதம் ஆகாது. கண்டிப்பா அண்ணாச்சி, நல்லது. பேசிட்டேன்ப்பா. நான் போயிட்டு வரேன் சார். சரி. சாரி மாமா. எதுக்குமா? எங்களால நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. கஷ்டமா? யாருமா சொன்னா? இது கஷ்டமா? போமா, உள்ள போய் சாப்பிடுறதுக்கு ஏதாவது பண்ணு போ. உங்களை இப்படி பார்க்க முடியல மாமா. நீங்க என் கூட இருக்கணும். நீங்க வீட்டுக்கு போங்க, அத்தை கூட இருங்க. எதுக்குமா? உண்மைனா என்ன, நியாயம்னா என்னன்னு தெரியாத இடத்துக்கு என்ன தள்ள பாக்குறியம்மா? யாருக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்படணும் மாமா? என் மகனுக்காக. என் மகன் நிரபராதி, கொலைகாரம் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக. பிரபு கொலைகாரம் இல்லைன்னு நான் நிரூபிப்பேன். நான் உன் கூட இருக்கம்மா. நான் தனியா போராடிக்கிறேன். ரேவதி, என் மகனை கொலைகாரன் இந்த ஊரே சொல்றப்போ நான் அவன் கூட இல்லைனா அது உண்மை இந்த உலகம் நம்பிடுமா? அபிராமியும் ஜோதியும் பண்ணிட்டு இருக்க கற்பனையெல்லாம் நெருப்பு வச்சு சாம்பல் ஆக்கணும். அது உன் ஒருத்தியால முடியாதுமா. எதிரி நம்ம விட பணத்திலையும் பலத்திலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. அவங்களை எதிர்க்க தைரியம் மட்டும் போதாது, சாதுரியமும் வேணும். ஆயுதம் மட்டும் இல்ல, அறிவும் வேணும். நம்ம ஒருத்தர்கிட்ட இருக்கிறது இன்னொருத்தர் கொடுத்து அந்த சண்டையை போடணுமா? என் அப்பா உயிரோட இருந்திருந்தா இந்த சமயத்துல என் கூட இருந்திருப்பாரான்னு எனக்கு தெரியல. நீங்க என் அப்பா மாமா. ஒருத்தர் இன்னொருத்தர் மேல அன்பு வச்சிருக்கிறது எப்ப வெளிப்படும் தெரியுமாமா? அவங்களோட மோசமான காலகட்டங்கள்ல அவங்க எப்படி உறுதுணையா இருக்காங்கன்னு வச்சுதான். நான் என் மகனையும் மருமகளையும் ரொம்ப நேசிக்கிறேம்மா. உங்க கஷ்டத்துல நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். அத்தையை தனியா விட்டுட்டு வந்துட்டீங்களே. அவன் மேல இருக்கிறது அன்பு இல்லம்மா, மரியாதை. நான் அவளும் தள்ளி இருக்கிறது யாருக்குமே நஷ்டம் இல்லம்மா. பிரபு உங்களை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாரு. ரேவதி, தப்பிக்கவே முடியாத ஜெயில இருக்கிறது பிரபு இல்லம்மா, நானும் நீயும் தான். அவனை நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணி வெளியே கொண்டு வர வைக்கும் நாம படுற வேதனை கண்டிப்பா ஜெயில இருக்காதுமா. அவனை சந்தோஷமா இருக்க சொல்லு. நாம கவலையா இருக்கும்போது அவர் எப்படி மாமா சந்தோஷமா இருப்பாரு? பிரசவத்துல வலி தாய்க்கு மட்டும் இல்லம்மா, தான் வயிற்றுல இருந்து விடுதலையாகி வர குழந்தைக்கும் தான். அது வலியா சுகமா? சுகமான வலிமா. என் மகனுக்கு தாயா இருந்து இன்னொரு தடவை அவனை பெத்தெடுக்க போறோமா?